அன்புள்ள ஜோதிட நண்பர்களே, எவதிரிய மாணவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது பாவக விளக்கம். இதில் 9ஆம் பாவகம் தந்தையார் தரமானவரா எனக் காணல். பிதிர்வழி பெருமைகளும் பொருள் நிலையும் செய்கின்ற தர்மமும் அதனுடைய சிறப்பும் சுகங்களும் சுபீட்சங்களும் பிறருக்கு நலம் செய்யும் பெருமை நிலை கல்வி அறிவிக்கும் கலைக்கூடம் நாட்டல் தெய்வ காரியங்களில் ஏற்படும் திருப்தியும் தித்திப்பும் நல்வழி சொல்லுகின்ற நெஞ்சுறுதியும் நேர்மை நெறியும் சித்தி பெறும் நீர்நிலையும் சிறப்பு வழியும் நாட்டிற்கு நலம்பேணும் நறும்போக்கு வனங்களில் வாசம் செய்யும் வாய்ப்பு நிலை சகோதர சுக துக்கம் சேவை தீட்சை குலவிருத்தி தீர்த்த யாத்திரை அறம் பிதுராஜிதம் மேலான தர்மம் குளம் வெட்டுதல் ஞான வித்தை பட்டாபிஷேகம் மட ஆதிக்கம் தண்ணீர் பந்தல் தர்ம கிணறு வெட்டல் இடைச்செல்வம் பெறல் இஷ்ட செல்வம் பெறல் வேதா அத்தியாயனம் விஸ்வாசம் மகனீய தரிசனம் ஜலப்பிரதேச வாசம் விதரணம் 16 வகை பேர்கள், அதான் 16 வகை பாக்கியங்கள் ஆடைகள் தவம் தோள்கள் இரு தொடைகள் மகிழ்வான இன்ப அனுபவங்கள் மெய்யறிவு யோக பயிற்சி கௌரவம் மேலோரின் துணை தர்ம நியாயங்கள் தந்தையின் மீது பக்தி தந்தையுடன் பகை தனிச்சிறப்பு போன ஜென்மத்தில் ஒருவர் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் மற்றும் பாவங்கள் நீண்ட தூர பயணம் உயர்கல்வி முன்பின் தெரியாதவர்கள் சிறந்த குணாதிசயங்கள் ஆச்சாரம் ஒழுக்கம் நன்னடத்தை பெருந்தன்மை முன்னோர்கள் சேமித்து வைத்த நிதி கடல் அல்லது விமான பிரயாணம் பேரன் பேத்திகளை பற்றியது சமூகத்தில் கௌரவம் சகோதர சகோதரிகளின் இச்சை காதல் திருமணம் கூட்டாளிகள் தாயாரின் நோய் கடன் எதிரி கவலை செய்தொழில் செலவு வேலையிலிருந்து ஓய்வு பெறுவது அரசாங்கத்தின் மறைவிட சத்துருக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் இதை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.